சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும்போது எதெல்லாம் பண்ணாங்க எதெல்லாம் சொன்னாங்க நமக்கு தெரியாது. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரியை விட ஃபெயிலியர் ஸ்டோரி முக்கியம். மூணாவது, சேலஞ்சஸ் வேணும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் வருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். வாழ்க்கையில் சேலஞ்சே வரல அப்படின்னா நம்ம நடமாடும் பிணமாக இருப்போம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், த்ரில்லே இருக்காது. உங்களுடைய டேலண்ட் எப்போ வெளில வரும்? டேலண்ட் வெளில வந்ததுன்னா காசாக மாறும். சேலஞ்சஸ்னு ஒன்று நடக்கலைன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கை ஒரு மிடில் கிளாஸாக போயிடும். அடுத்த விஷயம், ஒரு மனுஷன் எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சானா அவன் ஜெயிக்க ஆரம்பித்தான். கற்றுக்கிறதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்க போகிறீங்க? மேபி உங்களோட வாழ்க்கையில் கடந்த கால தோல்விகள்லேருந்து என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, அதையும் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா? நிறுத்துங்க, புது மனுஷனாக மாறுங்க. லாஸ்ட் ஒன், ஃபெயிலியர் இல்லாமல் லைஃபே கிடையாது. ஒவ்வொரு ஃபெயிலியரும் உங்களுக்கு நிறைய பணத்தை தருதுன்னு வச்சுப்போம். ஒரு ஃபெயிலியர் உங்களை லட்சாதிபதியாக மாற்றுது, நிறைய ஃபெயிலியர்ஸ் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றுது.